முன்பொரு காலத்தில் தேவர்களும் அரக்கர்களும் இடையே கடுமையான போர் நடைபெற்றது. அரக்கர்களின் தலைவன் சூரபத்மன் பிரமன் சிவன் போன்ற இறைவர்களிடமிருந்து அருளடைந்து அவர்களை யாரும் வீழ்த்த முடியாதவாறு செய்திருந்தான். அவனுடைய அட்டகாசத்தால் தேவர்கள் மிகவும் துன்பமுற்றனர். தங்கள் துயரத்தை தீர்க்க தேவர்கள் அனைவரும் சிவபெருமானின் சந்நிதியில் சென்று தங்களை இரட்சிக்குமாறு வேண்டினர். சிவபெருமான் அப்போது தனது கண்ணால் ஒரு தீயான அழல் எனும் திருத்தீண்டலை வெளிப்படுத்தினார். அந்த அழல் சிறிய பந்தாக பறந்து பவழ மலையில் விழுந்தது. அந்த ஒளிப்பந்தம் ஏறத்தாழ 7 நாட்கள் அங்கு எரிந்தது. பின்னர் அக்கினியினால் புனிதமான சரவண பொய்கையில் விழுந்த அந்த ஒளிப்பந்தம் 6 படை வீரர்களாக வளர்ந்தனர். கங்காதேவியின் அணைப்பு மூலம் அவர்கள் ஒரே முருகனாக இணையப்பட்டார். அவ்வாறே லோகம் முழுவதும் அழியாமை தரும் பாலவ தோற்றத்தில் குமரனாக இறைவன் அவதரித்தார். அவர் முருகன், கந்தன், சுப்பிரமணியன், செந்திலன் போன்ற பல்வேறு பெயர்களால் போற்றப்பட்டார். பின்னர் முருகப்பெருமான் ஞான பண்டிதத்துடன் வளர்ந்து தனது வேலால் சூரபத்மனை வீழ்த்தி தேவர்களுக்கு மீட்பு அளித்தார். இதனாலே அவர் வீரத்தின் தேவன், அருளின் கடவுள், தமிழர்களின் குடைவரிசை தெய்வம் என்று போற்றப்படுகிறார்.